Hello friends, welcome back to English Karkalam. This is Mageshwari. Today we are going to see the difference between do you and are you. Do you and are you. இந்த ரெண்டு இதையும் நம்ம எந்தெந்த இடங்களில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Do you play cricket? Are you playing cricket? So, இந்த ரெண்டு சென்டென்ஸுமே கரெக்டுங்களா? Yes, both sentences are correct. But how? Do you play cricket means நீ கிரிக்கெட் விளையாடுவியா? Are you playing cricket? நீ கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருக்கியா? So, the meaning is difference. But இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் do you and are you இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அட் ஃபர்ஸ்ட் we are going to see do you. இப்போ இந்த do you அப்படிங்கிறத எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். do you அப்படிங்கிறதையும் are you அப்படிங்கிறதையும் நம்ம கொஸ்டின் கேட்குறதுக்காக யூஸ் பண்ணணும். சரிங்களா? do you and are you இது ரெண்டையும் நம்ம கொஸ்டின் கேட்குறதுக்காக யூஸ் பண்ணணும். இந்த do you அப்படிங்கிறத நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கொஸ்டின் கேட்கும் பொழுது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா என்னதுங்க? ரெகுலராக நடக்கக்கூடியது அண்ட் நம்மளுடைய டெய்லி ரொட்டீன்ஸ், நம்மளுடைய ஹேபிட், இது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இல்லையா? யூனிவர்சல் ட்ரூத், அதே மாதிரி இப்போ நடக்கிற ஒரு விஷயம், இது எல்லாமே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது இதையே கொஸ்டினாக கேட்குறதுக்கு தான் நம்ம do you அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அண்ட் மெயினாக என்ன அப்படின்னா இந்த do you அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நம்ம ஆக்ஷன் வேர்ப்ஸை யூஸ் பண்ணணும். எதை யூஸ் பண்ணணுங்க? ஆக்ஷன் வேர்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ரன், ஜம்ப், வாக், இந்த மாதிரி ஆக்ஷன் வேர்ப்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும். டோன்ட் யூஸ் be verbs. சரிங்களா? be verb அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. be verbனா என்னது? am, is, are இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் வீடியோஸ்லலாம்? am, is, are and was, were, will be, இந்த மாதிரியான be verbsஐ நம்ம do you கூட யூஸ் பண்ணவே கூடாது. சரிங்களா? அண்ட் இந்த do you அப்படிங்கிறத எந்தெந்த இடங்களில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா as I said previously, habits and routines. habits அப்படின்னா என்னது? நம்மளுடைய habit. எனக்கு புக் படிக்க பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? எனக்கு புக்கு படிக்கிறதுக்கு பிடிக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே நியூஸ் பேப்பர் படிக்கிறது என்னோட ஹேபிட். ஸோ இதையே அப்போ ஒரு கொஸ்டினாக கேட்டால் எப்படி கேட்கலாம்? do you யூஸ் பண்ணி கேட்கலாம். இப்போ நீங்கள் காலையில் எழுந்ததும் நியூஸ் பேப்பர் படிப்பீங்களா? நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி படம் பார்ப்பீங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஹேபிட் கேட்குறதுக்கும் அண்ட் நெக்ஸ்ட் ரொட்டீன்ஸ், நம்மளுடைய டெய்லி ரொட்டீன்ஸ். டெய்லி ரொட்டீன்ஸ் மீன்ஸ் நம்ம டெய்லி ஒரு விஷயத்தை ரெகுலராக பண்ணுறது தான் டெய்லி ரொட்டீன்ஸ் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒர்க் போகும் பொழுது பைக்கில் தான் போவேன் இல்லையா? நான் ஸ்கூல் போகும்போது ஸ்கூல் பஸ்ஸில் தான் போவேன். அப்போது இதையே ஒரு கொஸ்டினாக கேட்கணுன்னா நம்ம எப்படி கேட்கலாம்? do you யூஸ் பண்ணி கேட்கலாம். நீ டெய்லி ஒர்க் போகும்போது பைக்கில் போவியா? நீ ஸ்கூல் பஸ்ஸில் தான் ஸ்கூலுக்கு போவியா? ஸோ வி ஹாவ் டு யூஸ் do you ஃபார் த டெய்லி ரொட்டீன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். வாட்ஸ் மீன் ப்ரிஃபரன்ஸ்? ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா என்னது? ஒருத்தருக்கு ப்ரிஃபர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காஃபி பிடிக்குமா? அவங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும்? ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்கும் பொழுது நம்ம do you யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எபிலிட்டி. எபிலிட்டி அப்படிங்கிறது என்னால் ஒரு விஷயம் முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் எபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பைக் ஓட்டுவீங்களா? நீ இங்கிலீஷ் நல்லா ரீட் பண்ணுவியா? ஸோ தீஸ் ஆர் ஆல் எபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இதை கொஸ்டினாக கேட்குறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணுங்க? do you யூஸ் பண்ணணும். அண்ட் அட் லாஸ்ட் பொசஷன். பொசஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, உரிமை கொண்டாடுறது. என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? என்கிட்ட ஒரு பேனா இருக்குது அப்படின்னா ஐ ஹாவ் அ பென் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? பட் இதையே ஒரு கொஸ்டினாக எப்படி கேட்கலாம்? do you யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்கலாம். இப்போது இதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு are you அப்படிங்கிறத எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். do you யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு do you அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணணும்? பேஸ் வேர்ப், அதாவது V1 verb இருக்கும் இல்லையா?
அதை நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதுக்கு அடுத்து ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்சஸ், அதாவது ரிமைனிங் சென்டென்ஸ். நம்ம எந்த செயலை செய்ய போகிறோம், அந்த ஒரு செயல் நடக்குதுன்னா அது எதுக்காக நடக்குதோ அதை அடுத்ததாக நம்ம எழுதணும். See again I am telling we have to use do you in simple present tense. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, உங்களுக்கு காஃபி பிடிக்குமா? இப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறோம், ப்ரிஃபரன்ஸ், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறோம் இல்லையா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், டூ யூ அப்படிங்கிறத எழுதணும். டூ யூ. இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னோம், பேஸ் வேர்பை எழுதணும். இப்போ இந்த இடத்துல வேர்ப் என்னது, பிடிக்குமா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அப்போது அதை எப்படி எழுதலாம், டு யூ லைக், என்ன பிடிக்குமான்னு கேட்குறோம், காஃபி. Do you like coffee? நீ கிரிக்கெட் விளையாடுவாயா? இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து நீ கிரிக்கெட் விளையாடுறியான்னு நம்ம வந்து கேட்கல, நீ கிரிக்கெட் விளையாடுவியா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ அவங்களுடைய எபிலிட்டி பற்றி கேட்குறோம். ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், do you யூஸ் பண்ணணும். அப்போ do you, இப்போ வேர்ப் என்னது, விளையாடுறது. அப்போ பேஸ் வேர்ப் என்னதுங்க, play. Do you play? நீ விளையாடுவாயா, என்ன விளையாடுவாயா, கிரிக்கெட். Do you play cricket? ஓகே. இதையே நீ ஃபுட்பால் விளையாடுவியா அப்படின்னு கேட்டால் எப்படி கேட்கலாம்? இது உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்ஒர்க். இதோட ஆன்சரை என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, நீ தினமும் பள்ளிக்கு செல்வாயா? அப்போது தினமும் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாலே தட் இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா? அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸை நம்ம கொஸ்டினாக கேட்குறதுக்கு யூ வந்தால் என்ன யூஸ் பண்ணணும், டூ. ஸோ டு யூ, டு யூ. நெக்ஸ்ட் என்ன போடலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். டு யூ பேஸ் வேர்ப், செல்வாயா, இப்போ அதுக்கு எப்படி சொல்லலாம், டு யூ கோ. பள்ளிக்கு செல்வாயா, அப்போது do you go to school? எப்போ போகிறதா கேட்குறோம், தினமும். அப்போது தினமும் அப்படிங்கிறதுக்கு எவ்ரிடே. do you go to school every day? this is daily routine. ஓகேங்களா? நீங்கள் கார் ஓட்டுவீர்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், அதோட எபிலிட்டியை நம்ம வந்து கேட்குறோம் இல்லையா? உங்களால் இந்த ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எபிலிட்டியை வந்து கேட்குறோம். ஸோ அதனால் என்ன செய்யணும், நம்ம இப்போது do you யூஸ் பண்ணணும். do you. நெக்ஸ்ட்டு பேஸ் வேர்ப், ஓட்டுவீர்களா, கார் ஓட்டுறது வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், drive. do you drive? எதனை, காரை, a car. do you drive a car? இதையே நீ சைக்கிள் ஓட்டுவியா அப்படின்னா எப்படி கேட்கலாம்? எஸ், இதோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், உன்னிடம் சிவப்பு நிற ஆடை உள்ளதா? உங்ககிட்ட ரெட் கலர் ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கேட்குறோம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நம்ம இப்போது பொசஷன், அவங்களிடம் என்ன பொருள் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம், பொசஷன் வந்து கேட்குறோம். அதனால தான் நம்ம டூ யூ யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஒவ்வொரு சென்டென்ஸ் நம்ம பார்க்கும் பொழுதும் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்களாக என்ன செய்யுங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்லிக்கிட்டே வாங்க. சரிங்களா? அப்போ தான் நீங்கள் உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன போடணுங்க, பேஸ் வேர்பை வந்து போடணும். இதில் வந்து என்ன கேட்குறோம், ஆடை உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். அப்போ ஒரு பொசசிவாக வந்து நம்ம கேட்க போகிறோம். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹேவ் யூஸ் பண்ணணும். ஹேவோட மீனிங் என்ன, இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம் இல்லையா? அப்போ ஐ ஹாவ் அ பென் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், என்கிட்ட பேனா இருக்குது. இப்போது ட்ரெஸ் இருக்கா, ரெட் கலர் ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறோம். அதனால தான் இந்த இடத்துல கொஸ்டின் வேர்க் எடுத்து நம்ம ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டு யூ ஹேவ், என்ன இருக்கான்னு கேட்குறோம், அ ரெட் ட்ரெஸ். ஓகேங்களா? ஸோ ஹியர் வி டோன்ட் நீட் டு ரைட் கலர், ரெட் கலர் ட்ரெஸ் அப்படின்னு நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ரெட் ட்ரெஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணாலே போதும். நீ இரவில் புத்தகம் படிக்கிறாயா? இப்போ நம்ம வந்து வீட்டில் இருக்க பிள்ளைகள்கிட்ட சொல்கிறோம், நீ டெய்லி நைட்டு வந்து புக்ஸ் படிச்சுட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போ அந்த குழந்தை அதை செய்தா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம், நீ டெய்லி புக் படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். ஸோ திஸ் இஸ் ரெகுலர் ரொட்டீன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம do you யூஸ் பண்ண போகிறோம். do you. நெக்ஸ்ட் என்னது, படிக்கிறாயா. ஸோ பேஸ் verb yes, do you read அல்லது do you study. ஓகே, do you read, எதனை படிக்கிறாயா, புத்தகத்தை. ஸோ do you read a book. do you read a book, நீ புத்தகம் படிக்கிறாயா. அதுவும் எப்போன்னு கேட்டிருக்கோம், night time. do you read a book at night. நீ அடிக்கடி உன் தாத்தா பாட்டியை பார்க்க செல்கிறாயா. நீ அடிக்கடி உன்னோட தாத்தா பாட்டியை போய் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கொஸ்டின் கேட்குறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன போடலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், do you. நெக்ஸ்ட்டு V1 verb என்னதுங்க, பேஸ் verb. பார்க்க செல்கிறாயா, விசிட் பண்ணுறதுக்காக போகிறோம் இல்லையா, போய் பார்க்குறதுக்காக நம்ம போகிறோம். அப்போது இந்த இடத்துல we don't use see, we have to use visit. do you visit. then யாரை வந்து பார்க்க போகிறாங்களோ அதை தான் நெக்ஸ்ட்டு எழுதணும். சரிங்களா? உன்னுடைய தாத்தா பாட்டியை. அப்போது do you visit, உன்னுடையன்றதுக்கு your. இப்போ ரெண்டு பேரையும் நம்ம சேர்த்து எப்படி சொல்லலாம், தாத்தா பாட்டி அப்படிங்கிறத கிராண்ட் பேரண்ட்ஸ். ஓகே, do you visit your grandparents. இப்போ நீ தாத்தா பாட்டியை பாப்பியான்னு கேட்டிருக்கோம் இப்போ இல்லையா. இப்போ எப்படி கேட்கணும், அடிக்கடி. அப்போ அதை எப்படி கேட்கலாம், often. ஓகே, do you visit your grandparents often. நீங்கள் வேலைக்கு பேருந்தில் செல்வீர்களா. நீங்கள் வந்து வேலைக்கு போகும் பொழுது பஸ்ஸில் போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கொஸ்டின் கேட்குறோம். அவங்களுடைய ரெகுலர் ரொட்டீன் பற்றி கேட்குறோம். அப்போ அதை எப்படி கேட்கலாம், do you. நெக்ஸ்ட்டு V1 verb என்னதுங்க, செல்வீர்களா. அப்போது do you go, எங்கே போகிறதா கேட்குறோம், வேலைக்கு. அப்போ do you go to work, எதில் போகிறதா கேட்குறோம், பேருந்தில், by bus. do you go to work by bus. நீங்கள் காய்கறிகள் சாப்பிடுவீர்களா. நீ காய் சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் do you, then base verb, சாப்பிடுவீர்களா. அதை எப்படி கேட்கலாம், do you eat, எதனை சாப்பிடுவீர்களா, காய்கறிகளை. அப்போ do you eat vegetables. ஓகே, நெக்ஸ்ட்டு நீ சீக்கிரம் எழுந்திருக்கிறாயா. டெய்லி நீ காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லையா. திஸ் இஸ் ரெகுலர் ரொட்டீன். ஸோ do you யூஸ் பண்ணி நம்ம கேட்கணும். do you எழுந்திருக்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம், wake up. do you wake up, எப்படி எழுந்திருக்கிறதா கேட்குறோம், சீக்கிரமாக. அப்போது early. do you wake up early. இப்போ இந்த do அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை நம்ம யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் நோ. நம்ம டூவை வந்து ஐ, யூ, வி, தே அண்ட் ப்ளூரல் நவுன் இது எல்லாத்துக்கும் நம்ம டூ யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், do you play cricket, நீ கிரிக்கெட் விளையாடுவியா அப்படின்னு நம்ம அவங்களுடைய எபிலிட்டி பற்றி கேட்குறோம் இல்லையா. இது do I play cricket, நான் கிரிக்கெட் விளையாடுவேனா. do we play cricket, நம்ம கிரிக்கெட் விளையாடுவோமா. do they play cricket, அவங்க கிரிக்கெட் விளையாடுவாங்களா. ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம do யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் இந்த he, she, it அண்ட் சிங்குலர் நவுன் நேம் வரும் பொழுது we don't use do, we have to use does. டூவை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம டஸ் போட்டு தான் கொஸ்டின் கேட்கணும். ஏன்னா திஸ் இஸ் அ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் we have to use does. ஓகேங்களா. ஸோ இப்போது do you play cricket, நீ கிரிக்கெட் விளையாடுவியா. இப்போ அவன் கிரிக்கெட் விளையாடுவானா அப்படின்னா அந்த டூவை எடுத்துகிட்டு we have to use does. does he play cricket, அவன் கிரிக்கெட் விளையாடுவானா. does she play cricket, அவள் கிரிக்கெட் விளையாடுவாளா. does தருண் play cricket,
தருண் வந்து கிரிக்கெட் விளையாடுவானா? ஸோ இந்த மாதிரி he, she, it and name singular noun வரும்போது நம்ம does யூஸ் பண்ணணும். சரிங்களா? Now we are going to see are you. are you அப்படிங்கிறத எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அட்ஜெக்டிவ்க்கு யூஸ் பண்ணலாம். அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னதுங்க? நவுனை வந்து குவாலிஃபை பண்ணி சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டால் பாய். பாய் இஸ் அ நவுன். இந்த பாயை குவாலிஃபை பண்ணி சொல்கிறது தான் என்னதுங்க? அட்ஜெக்டிவ் இல்லையா? ப்ளூ கார். இப்போ கார் அப்படிங்கிறதே நவுன். இப்போ ப்ளூ அப்படிங்கிறது கலர் இஸ் அட்ஜெக்டிவ். இந்த கார் எப்படிப்பட்ட கார்? ஸோ இந்த மாதிரியான அட்ஜெக்டிவ்க்கும் அண்ட் நவுன். நவுன் மீன்ஸ் பெயர்ச்சொல் இல்லையா? இந்த நவுன் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத கேட்கறதுக்கும் வெர்போட ஐஎன்ஜி. சரிங்களா? அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் நம்ம ஆர்யூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அண்ட் மெயினாக இந்த ஆர்யூ அப்படிங்கிறத கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணணும். வாட்ஸ் மீன் கண்டிஷன்? வாட் இஸ் மை கண்டிஷன்? வாட் இஸ் த சப்ஜெக்ட்ஸ் கண்டிஷன்? ஸோ ஒரு சப்ஜெக்டோட கண்டிஷன் என்ன, அதாவது நிலைமை என்ன, அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்கு நம்ம ஆர்யூ யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம டூ யூ யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து ரொம்ப சோகமாக இருக்கியா? ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய கண்டிஷன் பற்றி கேட்குறதுக்கு நம்ம ஆர்யூ யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் ஜாப். ஜாப் அப்படின்னா என்னதுங்க? வேலை. ஒரு ஆளோட ஜாப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஜாப் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டீச்சரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ இந்த இடங்களில் நம்ம வந்து ஆர்யூ அப்படின்றத யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி. ஸோ சேம் நம்மளுடைய ஐடென்டிட்டி என்ன? நீங்கள் ஒரு டான்ஸரா, நீங்கள் ஒரு சிங்கரா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஐடென்டிட்டியை கேட்குறதுக்கு we can use are-you. Ongoing action. So ongoing action means that is present continuous tense. ஸோ இப்போ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதை வந்து கொஸ்டினாக கேட்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீ படிச்சிட்ருக்கியா, நீ டிவி பார்த்துக்கிட்டு இருக்கியா, நீ சமைச்சிட்ருக்கியா? ஸோ திஸ் இஸ் ஆன்கோயிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த இடங்களில் நம்ம ஆர்யூ யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வாட் இஸ் த லொக்கேஷன் ஆஃப் த சப்ஜெக்ட். ஒரு ஆள் எங்கே இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வி கேட்போம் இல்லையா? நீ பார்க்கில் இருக்கியா, நீங்கள் வந்து ஒர்க்கில் இருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி அவங்களோட லொக்கேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கேள்வி கேட்கும் பொழுது நம்ம ஆர்யூன்றதை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபீலிங்ஸ். ஸோ வாட்ஸ் மீன் ஃபீலிங்ஸ்? ஃபீலிங்ஸ் மீன்ஸ் நீங்கள் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கேள்வி கேட்குறது. நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா? ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஃபீலிங்ஸ் பற்றி கேட்குறதுக்கு நம்ம ஆர்யூ யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் see the first sentence. நீங்கள் மருத்துவரா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அவங்களுடைய ஜாப் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வி கேட்குறோம் இல்லையா? அப்போ நீங்கள் ஒரு டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். ஸோ we have to use at first are you. Are you a doctor? ஓகே. நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா, நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம்? கொஸ்டின் கேட்குறோம். ஸோ திஸ் இஸ் ஃபீலிங்ஸ். ஒருத்தருடைய ஃபீலிங்ஸ் வந்து நம்ம வந்து கொஸ்டினாக கேட்குறதுனால நம்ம என்ன செய்யணுங்க? ஆர் யூ யூஸ் பண்ணணும். ஆர் யூ ஹாப்பி? நீ சந்தோஷமாக இருக்கியா? இந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? டு யூ யூஸ் பண்ணக்கூடாது. நீ புத்தகம் படிக்கிறாயா, நீ புக் படிச்சிட்ருக்கியா? ஸோ ஆன்கோயிங் ஆக்ஷன், தட்ஸ் மீன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம கொஸ்டினாக கேட்கும் பொழுது ஆர் யூஸ் பண்ணணும். ஆர் யூ சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் இஸ் த வேர்ப்? படிக்கிறாயா. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னாலே என்னதுங்க? கண்டினியூஸ் மீன்ஸ் வி ஹாவ் டு ஆட் ஐஎன்ஜி வித் த வேர்ப் இல்லையா? அப்போ படிக்கிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்டடி சொல்லுவோம் இல்லையா? ஆர் யூ ஸ்டடியிங்? இப்போ இது ஒரு கண்டினியூஸ் இல்லையா? ஸோ வி ஹாவ் டு யூஸ் ஹியர் ஸ்டடியிங். ஆர் யூ ஸ்டடியிங்? என்ன படிக்கிறியான்னு கேட்குறோம். புக். ஆர் யூ ஸ்டடியிங் அ புக்? நீ இப்போ கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருக்கியா? இதை எப்படி கேட்கலாம்? எஸ், கரெக்டாக சொன்னீங்க. ஆர் யூ பிளேயிங் கிரிக்கெட்? நீங்கள் இந்தியாவை சேர்ந்தவரா? நீங்கள் இந்தியாவிலேருந்து வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம்? கேட்குறோம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் வி ஆர் ஆஸ்கிங் தேர் ஐடென்டிட்டி. அவங்களுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படின்றத நம்ம கேட்குறோம். ஸோ ஆர் யூ இந்தியாவில் இருந்து வருகிறீர்களா அப்படிங்கிறது தான் நம்ம எப்படி கேட்குறோம்? இந்தியாவை சேர்ந்தவரா? ஸோ அதனால் ஆர் யூ ஃப்ரம் இந்தியா? ஸோ
சரிங்களா? இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்களா? அப்போ ஆர் யூ ஃப்ரம் சென்னை. நீங்கள் மதுரையிலேருந்து வரீங்களா? ஆர் யூ ஃப்ரம் மதுரை. ஓகே, நெக்ஸ்ட்டு உனக்கு பசிக்கிறதா, உனக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கண்டிஷன் பற்றி கேட்குறோம். ஸோ we are going to use here are you. சொல்லுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன வரும்? பசிக்கிறதா அப்படிங்கிறது எப்படி கேட்கலாம்? hungry. Are you hungry? So this is the condition of the subject. நீங்கள் இப்பொழுது வீட்டில் இருக்கிறீர்களா? நீங்கள் இப்போது வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு we are asking their location. லொக்கேஷனை பற்றி நம்ம என்ன செய்கிறோம்? கேட்குறோம். ஸோ we are going to use here are you. Are you. நெக்ஸ்ட் என்னதுங்க? வீட்டில் இருக்கிறீர்களா? ஸோ are you at home? இப்பொழுது. ஸோ now. Are you at home now? நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்களா? நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்களா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீ நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயா? நீ நான் சொல்கிறத கவனிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் கேட்குறோம். ஸோ திஸ் இஸ் ஆன்கோயிங் ஆக்ஷன். தட்ஸ் மீன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ஹியர் ஆர் யூ நம்ம யூஸ் பண்ணலாம். ஆர் யூ தென் வேர்போட ஐஎன்ஜி கேட்டுக்கொண்டு இருக்கிறாயா? ஸோ அது எப்படி சொல்லலாம்? ஆர் யூ லிசனிங். ஓகேங்களா? நான் சொல்வதை. அப்போது ஆர் யூ லிசனிங் டு மீ. தட்ஸ் ஆல். நீங்கள் ஒரு பாடகரா? நீங்கள் ஒரு பாட்டு பாடுறவரா அப்படின்னு சொல்லிட்டு we are asking the identity or job இல்லையா? ஸோ ஆர் யூ a singer? Are you a singer? நெக்ஸ்ட் என்னதுங்க? நீங்கள் பேருந்திற்காக காத்து கொண்டு இருக்கிறீர்களா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா? பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர் யூ தென் சொல்லுங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? காத்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆர் யூ வெயிட்டிங். எதுக்காக? பேருந்திற்காக. ஃபார் த bus. Are you waiting for the bus?